சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுத்துருந்தாங்க, நீங்க நேரில் வந்து பாக்குறீங்க, என்ன காரணம்? நேரில் வர்றது என்ன, தம்பி வீட்டுக்கு அண்ணன் வந்திருக்கேன், அது ஒன்றும் இல்லை. இல்லை பொதுவாக வந்து ஒரு கருத்தை எடுத்து வச்சா அதுக்கு மாற்று கருத்து இருந்தால் அந்த கருத்தை நாங்கள் எப்படி தெரிவித்தோமோ அது மாதிரி நீங்கள் தெரிவிக்கணும். அதுதான் கண்ணியமிக்க அரசியல், அதுதான் ஜனநாயகம். அதை விட்டுட்டு வீடுகளுக்கு ஆளுகளை அனுப்பி அநாகரிகமாக பேசுவது, திட்டுவது, அவரும் இல்லை அவங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இவ்வளவு குடியிருப்புகள், இவ்வளவு மக்கள் அடர்ந்து வாழ்கிற ஒரு குடியிருப்பு பகுதியில் பல பெண்களை அனுப்பி, ஆட்களை அனுப்பி கேட்கறதுக்கு கூடாத தகாத ஆபாச வார்த்தைகளில் பேசி திட்டி, இந்த மாதிரி அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமாக இவங்க ஆட்சியில் நடக்குது. இன்னைக்கு தம்பி முத்து ரமேஷ் வீட்டில் நடந்தது, அன்னைக்கு தம்பி சவுக் சங்கர் வீட்டில் நடந்தது, என் வீட்டுக்கு முற்றுகை வந்தாங்க. இதில் என்னென்னா, இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாத தெரியும். இவ்வளவு பேர் வரும்போது, இவ்வளவு தூரம் கடந்து பயணித்து வரும்போது, ஒரு அறியப்பட்ட ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு இளம் தலைவர் அவர் வீட்டில் வந்து இப்படி பெண்கள் நின்று அந்த பார்த்தா ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. அவங்க பேசுகிறத நம்ம யாருக்கும் போட்டும் காட்ட முடியாது, இப்படி பேசுகிறாங்கன்னு. அந்த மாதிரியான அணுகுமுறை நல்லா இல்லை. ஒரு அரசு இதை எப்படி அனுமதிக்குது? அவங்களுக்கு தெரியாமல் நடக்குதா? அங்கேயே தடுத்து இந்த மாதிரி இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கணும். அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு தலைவர் ஊக்கப்படுத்துவது, அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அது அழகா? நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளோட தயவில் இருக்கிறீங்க, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்கள் செய்கிற இந்த செயலை அந்த ஆட்சி ரசிக்குதா? அப்படி இப்போ நான் வர்றேன்னு யாருக்கும் சொல்லவும் இல்லை. இவ்வளவு காவலர்கள் நிற்கிறாங்க. அப்போ அந்த அவ்வளோ பேர் கூட்டம் வந்து பேசும்போது சரி வந்தாலும் உடனே நீங்கள் அப்புறப்படுத்தி இருக்கணும்ல. இப்போ அவர் வீட்டில் மட்டும் திட்டலை, மொத்த பேர் இவ்வளோ பேர்லாம் என்ன நினைப்பாங்க? அரசியல் ரீதியாக இது போன்ற